வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் லவர்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம எல்லாருமே சின்ன வயசில் பேக்கரிகளில் விரும்பி சாப்பிடக்கூடிய பால் பண்ணை எப்படி வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக செய்யறதாங்க பார்க்க போகிறோம். ஈஸியாக கிடைக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு பால் பண்ணை ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இது எப்படி பண்ணுறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ ப்ரிப்ரேஷனை பார்ப்போம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்குவோம். இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கோதுமை மாவு யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அதுக்காக தான் நான் மைதா யூஸ் பண்ணியிருக்கேன். ஜீனியை மிக்சியில் அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் அளவு இந்த மாவோட சேர்த்துக்குவோம். கூடவே 1/4 ஸ்பூன் சமையல் சோடா, ஆப்ப சோடா, சோடா மாவு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தயிர் சேர்த்து பிசைஞ்சுக்குவோம். நம்ம தயிர் ஏன் சேர்க்குறோன்னா, இன்றைக்கி நம்ம ஈஸ்ட் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஸோ அதுக்கு பதிலாக தான் தயிர் சேர்த்துக்கிறோம். தயிர் புளிப்பில்லாத தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்குவோம். பாருங்கள், பிசைஞ்சு சப்பாத்தி மாவு மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சுக்கலாம். இதோட மேல் பகுதி காஞ்சி போயிடாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு துணி அப்படி இல்லைன்னா மூடியால் மூடி 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்குவோம். ஒரு மணி நேரம் ஆச்சு. மாவு நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ இந்த மாவை ஒரு சப்பாத்தி கட்டையில் வச்சு இப்படி நீல வாக்கில் தேய்ச்சி உருட்டிக்குவோம். நல்லா தேய்ச்சி உருட்டி வச்சு இப்போ இதை சின்ன சின்ன பீசஸாக இந்த சைஸுக்கு கட் பண்ணிக்குவோம். கட் பண்ண ஒரு பீஸை எடுத்து சப்பாத்தி கட்டையில் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி ஒல்லியாக நல்லா நீளமாக உருட்டிக்குவோம். உருட்டி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒரு நாட் மாதிரி இப்படி போட்டுக்குவோம். இந்த மாதிரி பாருங்கள், இன்னொரு தடவை செஞ்சு காட்டுறேன். இப்படி தேய்ச்சி ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி முடிச்சு போடுற மாதிரி செஞ்சுக்குவோம். பாருங்கள், இந்த மாதிரி ரெடியாக இருக்குது. நடுவில் இந்த அளவுக்கு கேப் இருக்கட்டும். இதை ஃப்ரை பண்ணும்போது சைஸ் கொஞ்சம் பெருசாகும். அப்போ இந்த கேப் எல்லாமே மறைஞ்சிரும். அதுக்காக தான் இந்த கேப்பு. பாருங்கள், எல்லா பீசஸையும் தேய்ச்சி முடிச்சு போட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். ஒரு கடாயில் பொரிக்க தேவையான அளவு ஆயில் சேர்த்து சூடு பண்ணிக்குவோம். ஆயில் மிதமான சூடாகவும் ரெடி பண்ண பால் பண்ண உள்ளே சேர்த்துடலாம். பாருங்கள், ஃப்ரை ஆகும்போது எப்படி உப்பி வருதுன்னு. அப்பப்போ இப்படி திருப்பி விட்டுட்டு எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்குவோம். ஆயில் மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா வேகும். சப்போஸ் ஓவர் ஹீட்டாக இருந்துச்சுன்னா வெளியே சீக்கிரமாகவே கலர் மாறிடும். ஆனால் உள்ளே வெந்திருக்காது. ஸோ அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். பாருங்கள், நல்லா கலர் மாதிரி ஃப்ரையாக இருக்குது. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பால் பண்ணையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். இந்த பால் பண்ணை டிப் பண்ணி எடுக்கிறதுக்காண்டி சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் 1 கப் அளவு சுகர் சேர்த்து சூடு பண்ணிக்குவோம். கூடவே அதே அளவு கப்பில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்து ஜீனி நல்லா கரையிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இப்போ இதில் 2 ட்ராப் லெமன் ஜூஸ் சேர்த்துக்குவோம். அப்போ தான் சுகர் சிரப் ஆறும்போது மறுபடியும் அது உரையாமல் இருக்கும். கம்பி பதம் வர்ற வரைக்கும் காய்ச்சலாம் அவசியம் இல்லை. நல்லா கொதிச்சு லைட்டாக வத்தி லேசாக பிசு பிசுப்பானா போதும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சுகர் சிரப்பு சூடாக இருக்கும்போது ரெடி பண்ண பால் பண்ண உள்ளே சேர்த்துக்குவோம். பால்பன் ஃபுல்லாக சுகர் சிரப் ஒட்டுற மாதிரி ஒரு ஸ்பூனால் இப்படி ஊற்றி ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் ஊற வச்சு எடுத்துக்குவோம். அவ்வளோதாங்க, சூப்பரான பால்பன் ரெடி.
இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம கிச்சன் லவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானே ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.